எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு நிஃப்டி அதோட 30 ஆகஸ்ட்டோடைய ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இது வந்து செப்டம்பர் இப்போ நம்ம இந்த இதுலேருந்து நம்ம என்ன சீரியல் நம்பர் 1 என்ன பண்ண போகிறோம்னா 30 ஆகஸ்ட்டுக்கு வீக்லி எக்ஸ்பைரிஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எப்படி வீக்லி எக்ஸ்பைரிஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி, ஸோ இதுவரை நம்ம மந்த்லி எக்ஸ்பைரிஸ் தான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்ம வீக்லி எக்ஸ்பைரி வந்து எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இப்போ இந்த இதுலேருந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து இந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுது, எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட்டுக்கான ஒரு ஓபிஎம் கேல்குலேட்டர்லேருந்து நம்ம சில வேல்யூஸ் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். எந்த ரியல் ட்ரேடிங் கிடையாது. ஸோ இது முக்கியமான டிஸ்க்ளைமர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அட்வைஸும் கிடையாது, ஓகேங்களா. ஒன்லி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கறதுக்கான மட்டும்தான் அது. ஸோ இதை வாட்ச் பண்ணுறது பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறது. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் நீங்கள் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஆகஸ்ட் மந்த்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆனது வந்து 25,152 க்ளோஸ் ஆச்சு. ஸோ அப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25,292 மேலே போகலாம், இல்லைன்னா 25,012க்கு கீழே வரலாம். ஸோ இதுதான் நாளைக்கு உள்ள ரேஞ்செல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து என்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் இதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்கு ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 35, 70, 105, 140, 175, 210. ஸோ இப்படி வந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது. ஸோ இதுபடி நடக்கும்போது இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட்டு இப்போ பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. வித்து லைஃப் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மொமெண்டம் எடுத்து மேலே போயிட்டு ஹிட் பண்ணுதா அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்கணும். ஸோ அது 25,000 27,000 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து இனி வரும் நாட்களில் தான் தெரியும். இப்போதைக்கு இந்த 1000 பாயிண்ட் அது கடக்கிறதுக்கான முயற்சிகளை தான் அது மேற்கொள்ளும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்தபடி நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கான ஸ்ட்ரைக்ஸ் நான் என்ன மாதிரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு என்னோடய பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு அதோடைய அனலைசேஷனை நாளைக்கு மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.